ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த மாலை வேளைக்காய் தேவனுக்கு நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை நேரத்திலும் நாங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து வேத வசனங்களை தியானிக்கும்படியாகவும் புது வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கவும் ஆண்டவருடைய பாதத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களிலே நாங்கள் தியானிக்கிற இந்த தியானத்திலே பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராயிரும், நீர் மகிமைப்படும், எங்களோடு கூட பேசும், வர தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் கொண்டு வாரும், எங்களோடு கூட பேசுவீராக, நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாகவும் தேவன் நாம மகிமைக்காகவும் நம் யாவரும் நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 516வது பாடலை பாடுவோம். இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுமை. கீதங்களும் கீர்த்தனைகளும் 516வது பாடலை பாடுவோம். இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, பாவத்தீங்கும் அதனால் நிவர்த்தியாகுமே. நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார், பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். மாபாவியான கள்ளனும் ஆவூற்றில் மூழ்கினான், மன்னிப்பும் மோஷானந்தமும் அடைந்து பூரித்தான். நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார், பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். அவ்வாறு நானும் இயேசுவால் விமோசனம் பெற்றேன், என் பாவம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடுவேன். நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார், பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். காயத்தில் ஓடும் இரத்தத்தை விசுவாசத்தால் கண்டேன், ஒப்பற்ற மீட்ப நேசத்தை எங்கும் பிரஸ்தாபிப்பேன். நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார், பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். விண்வீட்டில் வல்ல நாதரை நான் கண்டு பூரிப்பேன், எந்தனை மீட்ட நேசத்தை கொண்டாடி போற்றுவேன். நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார், பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை அவரும் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே, தப்பி போன போல நாங்கள் இந்த வழிகளை விட்டு வலுவை அடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணைந்தார். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தும் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவர்
தேவரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனிதர்களுக்கு சில வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு தத்திரிகை அழைப்பிடுகிற எங்கள் மேல் பொறுமையாகி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்த நீதியும் தெளிவுபடுத்தவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமாய் இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்கள் ஆயினும் உருக்கமானவது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, விசுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. அந்த நாற்பத்தை எங்களுக்காக எங்கள் முழுவதுமாய் குற்றம் செலுத்த நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை உலகத்திற்குள்ளும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் நிறைவேறும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறை முறையாக வாசிக்கும் முறையை தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 35ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை நாம் முறையாய் வாசிப்போம். சங்கீதம் 35 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. முகாந்தரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்தரம் இல்லாமல் என் ஆத்மாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். யாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் வியாதியாய் இருந்த போது ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் இடத்தில் உபயோகித்த பிறந்தார். புந்தி விழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தள்ளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தயவுசெய்து உட்காருங்கள். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக ஆவிக்குரிய காரியங்களிலே எரிச்சல் என்று சொல்லப்படுகிற கலையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிற கலைகளில் எரிச்சல் என்பதும் ஒன்று. அதை குறித்து நாம் இந்த வேதத்தின் அடிப்படையில் ஒரு சில வார்த்தைகளை தியானிப்போம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆவிக்குரிய கலைகளிலே இன்று எரிச்சலை குறித்து நாம் சிறிது நேரம் சிந்திக்க இருக்கிறோம். எரிச்சல் ஒரு வித்தியாசமானது. என எரிச்சலுடைய அடுத்த பகுதி அது பாவத்தை உண்டாக்கும். பாவம் மரணத்தை உண்டாக்கும். அப்போ நம்மகிட்ட எரிச்சல் வந்துட்டுனாலே நாம் பிரச்சனைக்குள் வந்துக்கிறோன்னு அர்த்தம். கணவன் மனைவிக்கிடையே எரிச்சல், பிள்ளைகளுக்குடைய எரிச்சல், பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தா எரிச்சல், ஏதோ ஒரு நல்ல காரியத்தை ஒரு செய்துட்டாலே நம்மளுக்கு எரிச்சல், அல்லது நல்ல உடையை நம்மளை விட ஒரு நல்ல உடையை கொடுத்துட்டு வந்தால் நம்மளுக்கு எரிச்சல், நம்மளோட நல்லா பாடுறாங்களா எரிச்சல், அல்லது நம்மளோட நல்ல கிட்டார் வாசிக்கிறாங்களா எரிச்சல். அப்படி அநேக காரியங்களில் எரிச்சல் நம்மளை சுற்றி கொள்கிறது. இந்த எரிச்சலினுடைய முடிவு மரணத்தில் தான் இருக்கும். அப்போ நம்ம எரிச்சல் படக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். ஒருவேளை நம்ம இந்த தபசு நாட்களிலே நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த எரிச்சல் என்ற குணத்தை அல்லது எரிச்சல் என்கிற கலையை நாம் களைய வேண்டியது நமது அவசியமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லலாம், ப்ரெஷர் குக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குக்கரில் நம்ம அடுப்பில் வச்சிங்கன்னா அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருக்கும், எரிச்சல் மாதிரி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அது என்ன செய்யும், வெடிக்கும். அதே போல தான் நம்ம மனசில் நம்ம எரிச்சல் வச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அது என்ன செய்யும், வெடித்து சிதறும். கோபத்தில் என்னெல்லாமோ பேச ஆரம்பிச்சிடும். சிலர் சொல்லுவாங்கல்ல, என் ரத்தம் கொதிக்குது அப்படிம்பாங்க. சொல்ல கேட்டிருக்கீங்களா? அவங்க ஸ்டவ்லே ஏறி உட்காந்து வந்தாங்க ரத்தம் கொதிக்கிறதுக்கு. அவ்வளோ வேகம். அந்த எரிச்சலுடைய அடுத்த கட்டம் அப்படி இருக்கும். எனக்கு அவனை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது, அல்ல அவர் பேசுகிறத கேட்டாலே எனக்கு எரிச்சல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. வேதத்தில் வாசிங்க, அப்போஸ்தலர் சங்கீதம் 88:34. சங்கீதங்களின் புஸ்தகம் 88:34. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் முதல்கள் விரும்பினதை மாற்றாமலும் இருப்பேன். கரெக்டாக வச்சுக்கீங்களா? சங்கீதம் 88:34. இது 19 வசனங்கள் தான் இருக்கா? சரி, விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வாசிங்க, ஏசாயா 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது சுகந்திற்கு பதிலாக கந்தகமும், கச்சைக்கு பதிலாக கயிறும், மயில் சுருளுக்கு பதிலாக மொட்டையும், ஆடம்பரமான வஸ்திரத்துக்கு இல்லை, அதுவும் வசனம் தவறாக தான் இருக்கு. பரவாயில்ல, சங்கீதம் 37 எடுத்துக்கிடுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் இந்த எரிச்சலை குறித்து அநேக வசனங்கள் வருகிறது. சங்கீதம் 37 பார்த்தீங்கன்னா முதலாவது வசனத்தை பாருங்க, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாதே. நம்மளை விட்டு யாரோ பொல்லாதவங்க இருக்காங்க, நம்மளுக்கு ஏதோ துரோகம் பண்ணிட்டாங்களா, அல்லது நம்மளுக்கு எதிராக பேசுகிறாங்களா, அவங்களை குறித்து நீ என்ன செய்யாத, எரிச்சல் படாதேன்னு ஆண்டவர் சொல்லிக்கிறார். அதே அதிகாரத்தில், அதே சங்கீதத்தில் 7ஆவது வசனத்தை பாருங்க. எரிச்சல் ஆகாது. தீவினை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சல் ஆகாது. ஒருவேளை நமக்கு விரோதமாக ஏதோ பண்ணிட்டாங்க, அவங்க தப்பு தான் பண்ணியிருப்பாங்க, அவங்க மேல் நம்ம என்ன செய்யக்கூடாது, எரிச்சல் கொள்ளக்கூடாது. 8ஆவது வசனத்தையும் பாருங்க. பொல்லாப்பு செய்வதற்கு ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். நம்ம எரிச்சல் பண்ணுறோன்னா அடுத்த கட்டம் நம்ம ஏதோ பொல்லாத ஒன்று செய்ய போகிறோம்னு அர்த்தம். வேதாகமத்தில் அநேகர் இந்த எரிச்சலுக்கு உட்பட்டவர்கள் உண்டு. அதில் ஒரு சில காரியங்களை மட்டும் நாம் பார்க்கலாம். எரிச்சல் இந்த காலத்திலே நம்மளிலிருந்து களையப்பட வேண்டிய அல்லது பிடுங்கி எடுக்கப்பட வேண்டிய ஒன்று. முதலாவது பாருங்க, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்களை பாருங்க, வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 15. இங்கு 2 பேரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்று காயின், இன்னொன்று ஆபேல். ஆதாம் ஏவாளுக்கு 2 குழந்தைங்க. அதில் ஒருத்தன் பேர், மூத்தவன் பேர் காயின், 2வது ஆபேல். இந்த 2 பேரும் அங்கே தங்களுடைய, அதாவது காயின் என்ன பண்ணுறாங்கன்னா வயல்வெளியை பார்ப்பது வேலை, ஆபேலுக்கு ஆட்டு மந்தைகளை மேய்ப்பது வேலை. சில நாட்கள் சென்ற பின்பு இந்த காயின் தன்னுடைய நிலத்தினுடைய கனிகளை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வருகிறான். அதுக்கு பின்பு ஆபேல் நினைச்சான், தன்னுடைய மந்தையிலிருந்து
கொளுத்த கண்டு அது ஆட்டு மந்தையை ஆட்டை எடுத்துச்சுறான் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வரான். இங்கு நடந்த சம்பவம் என்னன்னா, ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். ஆனால் காயினுடைய காணிக்கை சில அங்கீகரிக்கப்படவில்லை. ஏற்றுக்கொண்டாரா இருக்கலாம், ஆனால் அதை விரும்பலை, அங்கீகரிக்கவில்லை. ஏன் அங்கீகரிக்க? ரெண்டு பேரும் நல்லா தான் கொண்டு வந்திருக்காங்க, அது எங்கேயும் தப்பு போடலை. பழசை கொண்டு வந்தான் புதுசு அப்படிலாம் சொல்லலை. அவன் நல்ல கனிகளை கொண்டு வந்தான் காயும், இவன் நல்ல செழுமையான ஆடுகளை தான் கொண்டு வந்திருக்கான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை? ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்ட அவர், அங்கீகரித்த அவர் காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? வாசிங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறார். இங்க சொல்லுறாங்க ஆண்டவரும், காயினை விட ஆபேல் நல்ல உச்சிதமானதை கொடுத்தான், மகிமையானதை கொடுத்தான், நேர்மையானதை கொடுத்தான் என்று பார்க்கிறான். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்யல, காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. இதனால என்ன, ரெண்டு பேருக்கு சகோதரருக்கு இடையிலே ஒரு எரிச்சல் வருகிறது. அந்த வசனத்தை வாங்கி 5ஆம் வசனத்தில் வாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அவனுக்கு பயங்கரமான எரிச்சல் வந்ததுனால என்ன பண்றான், சகோதரனை வயல்வெளிக்கு கூட்டி போய் அங்கே அவனை கொலை செய்து விடுகிறான். எரிச்சல் அவனுக்கு தாங்க முடியல. நானும் தான் காணிக்கை கொண்டு போனேன், அவனும் கொண்டு வந்திருக்கான். ஆண்டவர் ஏன் காணிக்கைன்னு அங்கீகரிக்கவில்லைன்னு அவனுக்கு கடுமையான ஒரு எரிச்சல். 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? ஆண்டவர் அங்கீகரிக்கலின் உடனே எனக்கு எரிச்சல் மட்டும் இல்லை, அவனுடைய முகநாடி வேறுபட்டது, வித்தியாசம் மாறிட்டான். அவன் மனசுல ஏதோ ஒரு எரிச்சலின் ஆவி உள்ளுக வந்துருச்சு. இப்பதான் நினைக்கிறான், கொலை செய்கின்ற அளவுக்கு துணிஞ்சிட்டான். 8வது வசனத்துல பாருங்க. காயின் தன் சகோதராகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கடைசியில் எங்க வந்துச்சு? எரிச்சல் கொலையில இருக்கு. பின்னால் நடந்த சம்பவங்களை நம்மளுக்கு தெரியும். ஆண்டவர் கேட்கிறாரு, ஆபேலை எங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. இவன் கடுமையான எரிச்சல், அதனால ஆண்டவருடைய சாபத்தை காயின் பெற்றுக்கொண்டான். அப்போ சகோதரருக்குள்ளே இருந்தது ஒரு எரிச்சல் இருக்குது. அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குது? சில வீடுகள் அப்படி இருக்கும். மூத்த பிள்ளைக்கு நம்ம நல்லா செஞ்சுருப்போம், இலை பிள்ளைக்கு அவன் மேலே என்ன செய்யும்? கோவம், எரிச்சல் வரும். இவளுக்கே எல்லாம் செய்துட்டு இருக்காங்களே அப்படின்னு. அல்லது கடைசி பிள்ளைக்கு கொஞ்சம் நல்லாவே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருப்போம், மூத்த பிள்ளைங்களுக்கு எரிச்சல் வரும். அப்படி எரிச்சல் வருவதற்கு நாம் நினைச்சக்கூடாது, காரணமாக இருக்கக்கூடாது. சகோதரிகளே எரிச்சல் வரும்படி நாம் நடந்து கொள்ளவும் கூடாது. இங்கே பாருங்க, ரெண்டு பேரும் எரிச்சலினால கடைசியில் பாருங்க கொலையில் நிற்கும். இங்கே சுயநலம் வந்துருச்சு. காயினுக்கு தான் அப்படிங்க நினைக்கிறான். ஆனால் ஆபேல் நினைச்சு அப்படி நினைக்கல. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆபேல் நல்ல பையன் தான். ஆனால் காயினுக்கு அவன் மனசில் அவனை கொலை செய்கின்ற அளவுக்கு ஒரு எரிச்சல் வந்தது. ஸோ ரெண்டு பேருக்கும் நினைச்சிடும், ஒரு எரிச்சல் வரும்போது அது பாவத்தை உண்டாக்கி கடைசியில் மரணத்தில் கொண்டு போய் விடுகிறது. இரண்டாவது ஒரு நபரை நாம் குறித்து பார்க்கலாம். இவர் யோனா எழுதின யோனா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்க. யோனாவுக்கு ஒரு எரிச்சல் வருது. இங்கே சகோதரர்களுக்கு ஒரு எரிச்சல். இங்கே பாருங்க, யோனாவுடைய தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கடைசி வசனத்தில் பாருங்க. இந்த யோனாவுக்கு ஆண்டவர் என்ன சொல்ற, நினிவேக்கு போக சொல்றாரு. அவன் போகல, தர்சீஸுக்கு போறான். ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஏன் இவன் போகல அப்படின்னா, யோனாவுடைய சொந்த ஊர் காத்தே பேர். அந்த ஊரில் உள்ள அமீர்தாய் என்ற தீர்க்கதரிசியினுடைய மகன் தான் இந்த யோனா. இதை நீங்கள் 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் தான் சொல்லியிருக்கு. யோனா போதும். இந்த நாட்டிற்கும் இந்த நினிவே பட்டணம் அந்த நாட்டிற்கு இடையில கொஞ்சம் பகை இருந்திருக்கு. ஏன்னா அது ஆண்டது அசிரியர்கள் ஆண்டு கொண்டிருந்தாங்க. நினிவே பட்டணத்தை தலைநகரமாக கொண்டு அசிரியர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஏற்கனவே இந்த யோனா பட்டணத்தில் உள்ள ஆட்களை கொஞ்சம் வரை ஏற்கனவே அடிச்சிருக்காங்க. 2 நாட்டுக்கும் பகை.
அப்போ ஆண்டவர் அழிக்க போறாருனால யோனாக்கு கடுமையான சந்தோஷம். நம்ம எதிராளியை ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? அழிக்க போறார். ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. அவளை அழிக்கட்டுங்கிறது தான். அதுக்கு விரோதமாக அவன் செய்தி சொல்லாம இவன் எங்கே ஏறுறான்? தர்சிஸ்க்கு போறான். ஆனால் அந்த 3ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு பாருங்க, ஆண்டவருக்கு இந்த செய்தி அவனுக்கு கேட்ட உடனே இந்த மக்கள் மனஸ்தாபப்பட்டு எல்லாரும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணதை பார்த்து ஆண்டவர் மனம் இறங்கி அதை அழிக்க துணியவில்லை. அவர்களுக்காக நினைச்சார் ஆண்டவர் இரக்கம் செய்தார். இதை பார்த்த உடனே யோனாக்கு திருப்பி கோபம் வந்துருச்சு. ஆண்டவர் அழிப்பார்னு நினைச்சேன், எப்படியும் அழிச்சிருவாருன்னு தான் நினைச்சேன். ஆனால் அழிக்கலையே என்னோட எனக்கு பாருங்க கோபம் ரொம்ப தாங்க முடியாமல் வந்துருச்சு. அதனால தான் என்ன பண்ணுறான், இதுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணுன்னு யோனா உட்காந்துருக்காரு. யோனா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்க, அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். நீர் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோன்னு கேட்குறாரு. இவன் என்ன பண்ணுறான், அங்கே செய்தியை சொல்லிட்டு ஒரு சின்ன கூடாரத்தை போட்டு அதுக்கு கீழே உட்கார்ந்து நகரத்துக்கு என்ன நடக்கும் என்பதை பார்த்து கொண்டே இருந்தான். ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு எரிச்சலான்னு கேட்குறாரு. இவனுக்கு ஒன்றுமே படல. ஆனாலும் ஆண்டவர் நினைச்சார் அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அவன் இருந்த இடத்துல ஒரு ஆமணக்கு செடியை திடீர்னு வளர விடுறாரு. அது பெரிய மரமாக வந்துருச்சு. அவனுக்கு நல்ல நிலை கொடுத்து சந்தோஷமாக இருந்தான். மறுநாள் காலையில் ஆண்டவர் ஒரு பூச்சியை அந்த ஆமணக்கு செடிக்கு அனுப்பி அதை நினைச்சிட்டு அழித்து போட்டது. அது நிமித்தம் அவன் வெயிலில் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போதான் பழைய உனக்கு ஒரு வசனம் 9 வாசிங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். ஆண்டவர் எப்போ அவங்க சொல்றாங்க, ஆமணக்கு செடியின் நிமித்தம் உனக்கு எரிச்சலன்னு. அதுக்கு யோனா என்ன பதில் சொல்றான், ஆமா நான் எரிச்சலா இருப்பது எனக்கு நல்லது. ஆண்டவர்கிட்டே பதில் சொல்றான். அவ்வளவு எரிச்சல் அவனுக்கு. அந்த நினிவே பட்டணத்தை அழிக்காம போனதுக்கு அவனுக்கு கோபத்தை பாருங்க, கடுமையான கோபம். ஒரு ஆமணக்கு செடிக்கே நீ இவ்வளவு கஷ்டப்படுறியே, எரிச்சல் ஆகிறியே, 120,000 மக்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்களுக்கு நான் இறங்காமல் இருக்கணும். ஆனால் யோனாக்கு பாருங்க பயங்கரமான எரிச்சல். ஆண்டவர்கிட்டே சொல்றான், ஆமா எரிச்சல் தான் அப்படின்னு சொல்றான், தீவிரமாக சொல்லுகிறான். அப்போ எரிச்சல் நம்மள்ட்ட என்ன சொன்னோம், களையப்பட வேண்டும். ஏதோ ஒரு மக்கள் அழிகிறார்கள் சொல்லி நம்ம சந்தோஷப்படக்கூடாது. எரிச்சல் நம்மள நிறைய இடங்களில் வருது. ஜாதிகளுக்குள்ளே எரிச்சல், நம்மளுடைய மதங்களுக்குள்ளே எரிச்சல், எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு இறக்கம், அந்த நீவே பட்டத்துக்கு இறக்கம் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் எரிச்சல் யாருக்கு? யோனாவுக்கு வருகிறது. 3வது ஒரு ஆளை பாருங்க. இது யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்வோனை பற்றி சொல்லியிருக்கிறது. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். இங்க பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாகி இருக்கிறாங்க, பார்வோன் கையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளவு ஒடுக்கினாலும் அதுக்கு மேல அவங்க பெருகிட்டே போறாங்க. இதனால இஸ்ரவேல் மக்களை பார்த்த பார்வோனுக்கு எரிச்சல், கோபம் வருது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல், எனக்கு பேர் சரியா தெரியல, அவங்க சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்களை ஒன்றும் செய்யாத அவங்களை அப்படியே விட்டுரு, அப்படியே இருந்துட்டு போட்டோம். அவங்க ஒரு மூட்டை பூச்சி மதியம், மூட்டை பூச்சி நீங்கள் ஒன்று அப்படி விட்டுட்டீங்கன்னா அது ஒரு பூச்சி தான் இருக்கும். அதான் நசுக்குன்னா என்னாகும், நிறைய பூச்சி வந்துடும். அதே போல தான் கிறிஸ்தவர்கள் நீ தொடாத, அப்படி இருக்கட்டும். நீ ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன செஞ்ச பெருகிட்டே தான் இருப்பாங்க. அதே போல தான் இங்கே பார்வோனுக்கும் எவ்வளவுதான் ஒடுக்க மக்கள் பெருகிட்டே இருக்காங்க. அதனால அவனுக்கு மக்கள் மீது பயங்கரமான எரிச்சல். இந்த மாதிரியான எரிச்சல்கள் நம் வாழ்வில் நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. நாம் இதெல்லாம் கலைந்து விட வேண்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இது எரிச்சலிலிருந்து விடுபட நாம் என்ன செய்யணும்னா, முதலாவது பாருங்க, நாம் மன்னிக்க முடியாதவர்களையும் மன்னிக்க வேண்டும். யாரெல்லாம் எனக்கு மன்னிக்க முடியலையோ, அல்லது யார் மேலே எனக்கு மனஸ்தாபமோ, யார் மேலே எனக்கு எரிச்சலோ, அவர்களே நான் என்ன செய்யணும், மன்னிக்க கற்றுக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு எரிச்சல் கோபம் இருக்குது, நான் இவங்களை மன்னிக்கவே முடியல, எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டாங்க, மன்னிக்க சொல்றீங்க, நான் எப்படி மன்னிப்பது? ஆண்டவர்கிட்ட நாம் கேட்கலாம். 2வது பாருங்க, யாரை நேசிக்க முடியாதோ அவர்களை நேசிக்க வேண்டும். யாரை நேசிக்க முடியாதோ அவர்களை நேசிக்க வேண்டும். பாருங்க வசனத்துல, லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல பாருங்க. லூக்கா 23:34, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்,
ஆண்டவர் சொல்லி காட்டினாருங்க. யாரை மன்னிக்க முடியாதோ அவர்களே ஆண்டவர் மன்னித்தார். யாரை நேசிக்க முடியாதோ அவர்களே ஆண்டவர் என்ன செஞ்சார்? நேசித்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அவர்களை பார்த்து சொன்னாங்க, அவங்களுக்கு ஆண்டவரை கொலையுறும் குற்றுயிருமா தூக்கில் வச்ச இது சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, ரத்தம் சிந்திக்கிறது, உயிர் போகிற சமயத்தில் ஆண்டவர் சொல்லிக்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும் சொல்றாரு. ஆண்டவருக்கு அவர்கள் எரிச்சல் இல்லை. எரிச்சல் இருந்து அப்படி நடந்திருக்காரு. அவர்களே ஆண்டவர் என்ன செஞ்சார்? நேரம் மாலை 7 மணி. வருத்தப்பட்டு பாவம் சுமத்தியவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. அப்படியானால் நாம் முதலாவது நினைச்சோம், மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது நமக்கு எரிச்சல் இருந்தால் நாம் துதிக்க வேண்டும். நாம் துதிக்கும் போது எரிச்சல் என்ன செய்யும்? குறையும். சில இடத்துல பார்த்துருப்பீங்க, சிலர் கோவப்பட்டு ரொம்ப பேசினா உடனே குடிக்கிறதுக்கு தண்ணி குடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? தண்ணி குடிச்சிட்டாங்கன்னா அந்த கோபம் என்ன செய்யும்? கொஞ்சம் குறைஞ்சிடும். பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிருவாங்க. அதே போல் எரிச்சல் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நாம் கர்த்தரை நோக்கி துதிக்க வேண்டும். நாம் துதிக்க துதிக்க அந்த எரிச்சலின் ஆவி நம்மளை விட்டு என்ன செய்யும்? கடந்து போகக்கூடியதாக இருக்கும். எபேசியர் 4:26 பாருங்க, பக்கம் 267 புதிய ஏற்பாட்டில். எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், தனியே கிடவது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் மறைவதற்கு முன்னால உங்க கோபம், இந்த எரிச்சல் தனியே கிடவது. ரொம்ப டென்ஷனாக இருக்கிறோம். அப்போ நம்ம நினைச்சுன்னா நம்ம துதிக்க ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வோம்? எரிச்சல் அப்படியே குறையும். அதே அதிகாரத்தில் 31 பாருங்க. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது. மேலே சொன்ன லிஸ்டாவில் நம்மளை விட்டு என்ன சொல்லணும்? தூர போயிடணும். அப்போ தான் எரிச்சல் போகும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா எரிச்சல் நம்மகிட்டயே இருந்துக்கிட்டே இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். நம்ம நினைச்சோன்னா இதெல்லாம் விட்டு விலகி விட்டது. அடுத்த வசனத்தையும் வாசிருங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நாம ஆண்டவர் நம்மளுக்கு மன்னித்தது போல நாமும் அவர்களுக்கு, பரமண்டல இருக்கிற ஜெபம், கர்த்தருடைய ஜெபத்திலே அதான சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் மன்னிங்க. நாம மற்றவர்களுக்கு மன்னிக்கணும். எரிச்சல் பட்ட மன்னிப்பு வராது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எரிச்சலுடைய ஆவி குறையணும்னா ஆண்டவரை துதித்து யாரை மன்னிக்க முடியலையோ அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். அப்போ தான் அந்த எரிச்சல் என்ன செய்யும்? நம்மை விட்டு கலந்து போகும். அப்போ 3 பார்த்துருக்கோம். ஒன்று ஆபேல், சகோதரருக்கு இடையிலே ஒரு எரிச்சல். அடுத்தது பாருங்க, யோனா, ஒரு நாட்டுக்கு, அந்த நாடு எப்படியாவது போகணுன்னு தான் அவனுக்கு ஆசை, எரிச்சல். பார்வோனுக்கு பாருங்க, அடிமைகளாக இருக்கிற மக்கள் பெருக பெருக அவனுக்கு எரிச்சல். இந்த எரிச்சலின் ஆவியை நினைச்சிடும். இந்த நாட்களிலே நம்முடைய இருக்குமானால் அது களையப்பட வேண்டும் அல்லது பிடுங்கி எரியப்பட வேண்டும். அப்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க முடியும். ஆண்டவரை நாம் துதிக்க துதிக்க இந்த எரிச்சல் நம்மளுக்கு தனியே தொடங்கும். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபக்குறிப்பு. சபை சார்ந்த திருமதி நேசம் அவர்களுக்கு வயிற்றிலே கட்டியின் காரணமாக மருத்துவமனையிலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாளை காலையிலே அதற்கான அறுவை சிகிச்சை இருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அற்புதம் செய்யும்படி, சுகத்தை கொடுக்கும்படி நாம் ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த வேலைக்காக நாங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான ஜெபக்குறிப்புக்காக என்னுடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, திருமதி நேசமணிக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே,
அவர்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் அறிகிறீர். வயிற்றிலே காணப்படுகிற அந்த கட்டிகள் ஆண்டவரே, அதன் விளைவாய் ஆண்டவரே அநேக பாடுகளை அனுபவித்து ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கிறதாய் நாங்கள் கேட்கிறோம். நாளைய தினத்தில் நடைபெறுகிற சிகிச்சையில அறுவை சிகிச்சையில கர்த்தருடைய ஆண்டவரே கரம் இருக்கட்டும். நீர் ஆண்டவரே காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அறுவை சிகிச்சைக்கு முன்பதாயும் உம்மால் அற்புதம் செய்யக்கூடும். ஆண்டவரே மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்பின தேவன், ஆண்டவரே ஜீவனற்றவர்களை உயிரோடு எழுப்பி ஆண்டவரே ஜீவிக்க செய்த தேவன், ஒன்றுமில்லாதிருக்கையிலே சர்வ வல்லமையினால் அனைத்தையும் படைத்திருக்கிற நீர் ஆண்டவரே வெறுமையானதை நீர் உருவாக்குகிற தேவன், அவயவங்களை புதுசாய் ஆண்டவரே புது சிருஷ்டியாய் நீர் மாற்றுகிற தேவன். ஆண்டவரே இந்த கட்டிகள் கரைந்து போகட்டும், அது மறைந்து போகட்டும், பார்க்கிறவர்கள் இருந்த இடமே தெரியவில்லை என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. இந்த அறுவை சிகிச்சை தேவையில்லை என்று சொல்லத்தக்க ஆண்டவரே கர்த்தர் நீர் கிரியை செய்யும். உம்மால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. நீர் ஆண்டவரே செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தருடைய கரம் சகோதரிகள் அமரட்டும். நீர் பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, தாங்குங்க. ஒரு கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். சாட்சியோடு கூட இந்த ஆலயத்திற்கு வந்து அவரை கர்த்தரை மகிமைப்படுத்த தேவரின் கிரியை செய்வீராக. ஆண்டவரே இந்த இரத்தத்தின் மீது தெளித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் ஆண்டவரே நிரப்புவதாக பரிபூரண சுகத்தை கட்டளையிடுங்க. உமக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாங்கள் தியானித்து விண்ணமாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எரிச்சலினால் ஆண்டவரே எவ்வளவோ நாங்கள் இழப்புகளை சந்திக்கிறோம். திடீர் என்று சொல்லி ஆண்டவரே எங்களையே அறியாமல் நாங்கள் வருகிற அந்த எரிச்சலினாலே அநேக ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறோம், அநேக நன்மைகளை இழந்திருக்கிறோம். எரிச்சலின் ஆவி எங்களுக்குள் வந்ததினாலே குடும்பத்திற்குள்ள சண்டை, குடும்பத்திற்குள்ள பிரச்சனைகள், உறவுகளுக்குள்ளே ஆண்டவரே பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்திலே போராட்டம், இப்படி பல காரியங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த எரிச்சலின் ஆவியை எங்களிடத்தில் எடுத்து போடுவீராக. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாய் உங்கள் எரிச்சல் தனிய கடவுள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த எரிச்சல் எங்கள் கலையை எங்கள் எடுத்து போடுவீராக. எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே நாங்கள் தியானித்த பிரகாரமாய் இது ஆண்டவரே சகோதரர்களுக்கு விரோதமாய் வந்த இந்த எரிச்சலை போல நாங்கள் சகோதர சகோதரிகள் விரோதமாய் எரிச்சல் உண்டாயிருக்கும். ஆனால் ஆண்டவரே நாங்கள் அந்த எரிச்சல் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே ஒருவரை நாங்கள் சிநேகிக்க ஆண்டவர் கிருபை செய்யுங்க. ஒருவருக்கு விரோதமாய் ஆண்டவரே எரிச்சல் வராதபடிக்கு எங்கள் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்துகிறாங்க. எல்லாரிடமும் அன்பும் ஆண்டவரே பாசமாய் இருக்க ஆண்டவர் நாம கிருபை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம். யோனாவினுடைய எரிச்சல் ஒரு தேசத்தை அழிக்கவில்லையே என்று சொல்லி தேவன் மீது ஒரு எரிச்சல் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே தேசத்திற்கு விரோதமாக வந்த எரிச்சலை போல எங்களுக்கும் அநேக வேலைகளிலே அநேக நேரங்களிலே கர்த்தர் எங்களுக்கு அதை செய்யவில்லையே, கர்த்தர் இப்படி எங்களை விட்டுவிட்டாரே என்று சொல்லி தேவன் மேலேயே ஒரு எரிச்சல் வருகிறது. ஆண்டவரே கர்த்தருடைய தரிசனத்தை புரிந்து கொள்ள முடியாமல் அவர் மீதே ஒரு எரிச்சல் வருகிறது. ஆண்டவரே கர்த்தர் எங்கள் எரிச்சல் எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. அதெல்லாம் நீக்கப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவாய் பார்வன் ஒடுக்கினானோ அவ்வளவாய் அவர்கள் விருத்தி அடைந்தார்கள். இதை பழுகி பெருகுகிறதை பார்த்தவனுக்கு மிகவும் ஒரு எரிச்சல். கர்த்தருடைய ஜனங்கள் வளர்ந்து பெருகுகிறதை பார்த்து ஒரு எரிச்சல். ஆண்டவரே இப்படிப்பட்ட எரிச்சல் எங்களுக்குள் காணப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. இதனால் அநேக ஆசீர்வாதங்களை அநேக நன்மைகளை நாங்கள் இழந்து போய்விட்டோம். இனியும் ஆண்டவரே அப்படி இராதபடி நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்மை பின்பற்றுகிற நாங்கள் எரிச்சலோடு வாழக்கூடாது. உம்மை சாட்சியாய் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற நாங்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்த எரிச்சலோடு வாழக்கூடாது. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை பரிசுத்த ரத்தம் எங்கள் ஒவ்வொரு இருதயத்தில் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே உதடுகளின் கனியாகிய அந்த ஸ்தோத்திர பலியை நாங்கள் செலுத்த ஆண்டவரே எரிச்சல் வருகிற பொழுது கர்த்தருக்கு பலியை செலுத்த தேவ பிரசன்னம் இறங்குகிறது. சாலமோன் தேவாலய பிரதிஷ்டை செய்கிற பொழுது அவன் பலிகளை செலுத்தினான். பலியை செலுத்துகிற பொழுது தேவ மகிமை நிரப்பினது. ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிற பொழுது தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பட்டோம், தேவ மகிமை எங்களை நிரப்பட்டோம். அதனால இந்த எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி விலகி போகட்டும். எரிச்சலினாலே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி அழிவை நோக்கி இந்த காரியம் கொண்டு போகிறது. இந்த எரிச்சல் எங்களுக்குள் வேண்டாம். ஆண்டவரே யாரை நேசிக்க முடியாதோ அவர்களை கூட நாங்கள் நேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். யாரை மன்னிக்கவே முடியாதோ அவர்களையும் மன்னிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பிதா எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் எல்லாருக்கும் மன்னிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தாழ்மை வஸ்திரத்தை நாங்கள் தரித்து கொள்ள கிருபை செய்யுங்க. எல்லாரிடமும் அன்பும் இணக்கமாய் வாழ கிருபை செய்யுங்க. இந்த எரிச்சலினாவே எங்கள் குடும்பத்திற்குள் வரக்கூடாது. இந்த எரிச்சலினாலே வருகிற ஆண்டவரே விளைவுகள் எங்களுடைய குடும்பத்திலே அழிவுகள் வரக்கூடாது. கர்த்தர் நாவிலிருந்து எங்களை காத்துக்கொள்வீராக. இந்த குணத்திலிருந்து எங்களை விலக்கி காத்துக்கொள்வீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். உமது கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். உமது கிருபையால் எங்களை வழி நடத்துங்க. எனவே உமது பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். இந்த அருள் காலத்தில்
கர்த்தரே உம் பாதத்தில் பணிவோம் பொழுதாளில் தீர்ப்பு நாள் வரும் முன்னே எங்கள் பாவம் உணர்ந்தே கண்ணி சிந்த ஏவுமே மோட்ச வாசல் இயேசுவே போட்டு முன் எம் பேரிலே தூய ஆவி ஊற்றுமே உந்தன் இரத்த வேவையால் செய்த மாமன்றாட்டினார் சாக சம்மதித்ததால் சீயோனக காய் கண்ணி வேட்டதாலும் தேவரே எங்கள் மேல் இறங்குவீர் நாங்கள் உம்மை காணவே அருள் காலம் போமுன்னே தஞ்சம் நீயும் இயேசுவே ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட சென்று வருவோம்.